பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய தேவனுடைய ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அவர் அதினதின் காலத்திலே அந்த காரியங்களை சரியாய் செய்கிற கர்த்தர். அநேக முறை சில நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு, கர்த்தர் இப்படி செய்திருக்கலாமே, அல்லாவிட்டால் தேவன் இந்த காரியத்தை ஏன் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார், அல்லாவிட்டால் தேவன் ஏன் இந்த காரியத்தை இந்த வழியாய் நடத்தி வருகிறார், ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றெல்லாம் அநேக முறை சில சூழ்நிலைகளிலே நான் நினைப்பதுண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே சரியாய் செய்திருக்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே வேதாகமத்தின் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். யோசேப்போ கடந்து வந்த பாதைகள் சற்று கடினமானவைகள். அந்த யோசேப்பு கடந்து வந்த அந்த பாதைகளினூடே நாம் பிரயாணிப்போம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை தேவனை மறந்து போவதற்கு கூட வாய்ப்புண்டு. ஆனால் யோசேப்பு ஒரு பொழுதும் அப்படி செய்யவில்லை. அவ்வளவு கடினமான பாதைகளோடு கூட அவர் கடந்து வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தேவனை பிடித்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் மேலே வைத்த நம்பிக்கையும் தேவன் மேலே வைத்த அந்த பற்றுறுதியும் அவர் ஒரு பொழுதும் விடாதபடி கடந்து வந்தார். இந்த சூழ்நிலையிலே அடிமையாய் விற்கப்பட்டு இதோ வீண்பழி சுமத்தப்பட்டு ராஜாவின் உத்தரவினாலே அடைக்கப்படுகிறவருடைய சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்ட பொழுதும், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யோசேப்பு கடந்து வந்த பொழுதும் தன்னுடைய சகோதரர்கள் வந்து அவருக்கு முன்னாய் நின்று பயந்து நின்ற பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த அத்தனையும் தேவன் சரியாய் செய்திருக்கிறார். ஒருவேளை யோசேப்பு அவருடைய தகப்பன் வீட்டிலேயே இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர் இவ்விதமான பார்வோனுக்கு முன்னாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையோ அல்லாவிட்டால் அந்த கொடிய பஞ்ச காலத்திலே அவ்வளவு பெரிய ஒரு ஜீவ ரட்சணை செய்வதற்காகவோ அவருக்கு அவ்விதமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது, அல்லாவிட்டால் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் போத்திபாருடைய வீட்டிலேயும் அவர் இருந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்ந்திருக்க முடியாது. பாருங்கள், சில சூழ்நிலைகளிலே நாம் விரும்பாத நிலைகளை கர்த்தர் கடந்து வர செய்கிற போது கூட அவைகளை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற காரியத்தை சில வேளைகளிலே நாம் கண்டுபிடிக்க முடியாது. சில வேளைகளிலே அவைகள் நம்முடைய மனதிலே தோன்றுவதில்லை. சில நேரங்களிலே ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் செய்திருக்கிறபடியினாலே அவர் சகலவற்றையும் நன்மையாய் முடிக்கிறவருமாயிருக்கிறார். எனவே அந்த கிருபை நமக்கு உண்டாயிருக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பின் நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீ சகலவற்றையும் அதினதின் காலத்திலே
நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர் அல்லவா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே அப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காகவும் நீர் ஆண்டவரே சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் அல்லவா. அந்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் என் ஆண்டவர் எங்களோடு கூட வருவீராக. தேவாவியாண்டு கிருபை எங்களுக்காய் முடிசூட்டுவதாக. ஆண்டவர் எங்களுக்காய் யாவற்றையும் நன்மையாய் செய்திருக்கிற கர்த்தர், எங்களுக்காய் யாவற்றையும் அந்தந்த காலத்திலே ஆண்டவரே செய்து முடித்திருக்கிற எங்கள் நல்ல ஆவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட வாரும். தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதியும், நன்மைகளினால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.